வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரபரப்பா இன்னொரு விஷயம் பேசப்பட்டிருக்குங்க. நடிகர் விஜய் அவர்களுடைய இணையர் சங்கீதா அவர்கள் மேலும் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார். இதுக்கு இடையில மாதர் சங்கங்கள் கடுமையாக அவரை விமர்சிச்சிருக்கிறாங்க. மூணாவதா அவருடைய பையன் அதிரடியா களமிறங்கி இருக்கிறாரு. என்ன நடக்குது தோழர்களே? காலையில தாங்க பார்த்தோம். அதுக்குள்ளேயும் இன்னொரு அடி. விஜய் அவர்கள் நிதானமாக வாழ்க்கையை கையாள தெரியாதவராக இருக்கிறார். நிதானமா ஒரு முடிவெடுக்க தெரியாதவரா இருக்காரு. ஓடி ஒழிகிறாரு. பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறவர்கள் தான் பிரச்சனையை வெல்ல முடியும். பிரச்சனைக்கு ஓடி ஒழிய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பிரச்சனைய அணுகவே முடியாது. அது நம்மளை அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடும். விஜய் அப்படிதான் சிக்கி இருக்கார். ஒவ்வொரு பிரச்சனையும் மேலும் மேலும் அவீரியப்படுத்திட்டே போறார். இதே சங்கீதா அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை 2025 முழுதா அங்க பஞ்சாயத்து நடந்திருக்கு. இன்றைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க 2025 முழுக்க பஞ்சாயத்து நடந்திருக்கு. பல விதமா பேசப்பட்டிருக்கு. கடைசியில லாயர் வச்சும் பேசியாச்சு, சட்ட ரீதியா என்னெல்லாம் பண்ணலான்னு. எதுக்குமே அடைஞ்சு வரல நம்ம விஜய். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் காட்டாம முரண்டு பிடிச்சுக்கிட்டு இந்த வழக்கை ரொம்ப சிக்கலாக்கி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் பிரச்சனையில இருக்கும் போது இந்த வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கு வந்த பிறகு இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்காம சம்பந்தமே இல்லாம திரிசா அவர்களை கூட்டிட்டு போய் ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு அது இன்னும் பெரிய பிரச்சனையாகுது. அவங்க வச்ச முக்கியமான குற்றச்சாட்டே அதுதான். என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? ஒரு திரை நடிகை ஒருத்தரோட அவர் அஃபேர்ல இருக்கிறாரு. அதுல அவங்க ஊரெல்லாம் சுத்திட்டு உலகெல்லாம் சுத்திட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் அவங்க சமூக வலைத்தளங்கள்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்குற எங்களுக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கு. என் குழந்தைகளை நினைச்சு நான் ரொம்ப கவலையில இருக்கேன். ரெண்டாவது, அவர் என்ன ரொம்ப மோசமா நடத்துறாரு. தட்டி கேட்டேன், ஏன் இப்படி பண்றீங்க, சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, சரி பண்ணிக்கோங்கன்னு கேட்டேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன ரொம்ப ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நெருங்கிய வட்டங்கள் சொல்லுது, விஜய் அவங்க மனைவியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுது. அவங்க அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு, குழந்தைங்க முன்னாடியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, குழந்தைங்க மனசே விட்டு போச்சு அப்படின்லாம் நெருக்கமான அவங்க சினிமா வட்டாரங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு அது தெரியாது. ஆனா இவங்க சொன்ன குற்றச்சாட்டு மட்டும் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க நேரடியா குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. பணம் கொடுக்கறது இல்ல, வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறது, வெளியே எங்கேயும் போக விடல, சுயமாக அவங்கள வாழவே விடல இவரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட பார்த்தாங்க, அப்பா கூட 15 வருஷமா பேசாம இருக்கிறவரு எங்கேயோ இருந்த வந்த பொண்ணு இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்றைக்கு அவங்க ஒரு வழக்கை திரும்ப தொடுத்திருக்கிறாங்க. என்ன வழக்கு? அவங்க இந்த வழக்குல முக்கியமான ஒரு பிரச்சனையே பேசுறாங்க. எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல, எனக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கல, எனக்கு வீடு இல்லாம நான் ரொம்ப துயரத்துல இருக்கேன். ஏற்கனவே போன மனுவிலேயே இங்க நீலாங்கரையில இருக்கிற வீட்டுல நான் தங்கிக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தது நீலாங்கரை வீடு தான். இப்ப பனையூர்ல இருக்காரு விஜய். ஆனா எல்லா குடும்பத்தோட சேர்ந்து இருந்தது நீலாங்கரை வீடு தான். இந்த கட்சி தொடங்குவதற்கு 2025 அவங்க பேசினதெல்லாம் நீலாங்கரை வீடு தான், ஞாபகம் வைங்க. ஆனா இவர் இப்ப இருக்கிறது பனையூர் வீடு தான். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நான் பிரிட்டன் சிட்டிசன்ங்க, நான் அங்க இருக்கேன், எனக்கு வீடு இல்லைங்க, நான் இந்த வழக்கு தொடுக்க முடிகிற வரை, தீர்ப்பு கிடைக்கிற வரை நான் இந்த ஊர்ல தான் தங்கணும், அப்ப நான் இங்க தங்கிக்கிறதுக்கு எனக்கு நீலாங்கரை விட்டா அனுமதிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின்படி நீங்க டிவோர்ஸே கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும், நீ சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னாலும், அவர்களுக்கான இருப்பிடம், அவர்களுக்கான உணவு, இதை அந்த வீட்டாளுங்க உறுதிப்படுத்தணும். ஒருவேளை அந்த பொண்ணு படிக்கல, வேலை போல எதுவுமே இல்லை, அந்த வீட்டுலதான் இருந்திருக்க வேண்டிய சூழல் இருந்தா அவங்களுக்கு உணவை உறுதிப்படுத்தணும், பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், தங்குற இடத்தை உறுதிப்படுத்தணும். இது இந்த வீட்டாளர்களுடைய கடமை. அவங்களுக்கு 100% உரிமை உண்டு அந்த வீட்டுல இருக்க. ஆனா இத போய் கேக்குறாங்க. விஜய் காது கொடுத்தே கேட்க மாட்டாராம். அப்பெல்லாம் தங்க விட மாட்டேன்றாராம். ஏங்க, நீங்க இருக்கிறது இங்கதானுங்க, பனையூர் தானுங்க, அவங்க நீலாங்கரை வீட்டுல தங்கிட்டு போறாங்க, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனா தங்க விட மாட்டேன்றாங்க. உடனே அவங்க ரெண்டாவது இப்ப நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்கள மன உளைச்சல் உண்டாக்குறாரு. இது மனித தன்மையே கிடையாது. விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன், இது மனுஷத்தன்மையே இல்லைங்க. அவங்க உங்களோட வாழணும் கனவுகளோட ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து கிளம்பி உங்களை பார்த்து உங்களுக்கு ரசிகா இருந்து உங்களை காதலிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. நீங்க ஒரு மன உளைச்சலை உண்டாக்குறீங்க. நீங்க வேண்டான்னு விட்டுட்டு போறவங்களுக்கு வலிக்காதுங்க. நொட்டாங்கையில தட்டிட்டு எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்றவனுக்கு வலிக்காது. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, இன்னொருத்தர் அவங்க தேடிக்கிட்டாங்க. ஆனா வேண்டான்னு சொல்லப்பட்டவங்க இருக்காங்கல்ல, என்ன நிராகரிச்சுட்டாங்கன்னு நம்புறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்கல்ல சங்கீதாவை, அவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்கும், அவமானமா இருக்கும்.
நம்ம எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம்? நம்ம ஏன் இவ்வளவு நிராகரிக்கப்பட்டோம்? நம்ம லைஃப் எப்படி போச்சே அப்படின்னு கடுமையான மன உளைச்சல இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில தான் முந்தானத்து கல்யாண வீட்டுக்கு போயிருக்கானுங்க. சரி, இதெல்லாம் முதல் நாகரிகமே இல்லாத வேலைங்க. நீங்க என்ன எதை வேணா பண்ணி தொலைங்க, அதை ஓரமாங்கிட்டு யாருக்கு பேரும் தெரியாம போய் தொலைங்களே. நீங்க இவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கணுன்றக்காகவே இதை செஞ்சதாத்தான் நான் எனக்கு படுதுங்க. இது டிப்பிக்கலா அவங்கள காயப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு வன்மத்தோடு செய்யப்பட்ட ஒன்றாத்தான் நான் பாக்குறேன். இது நேர்மை இல்லை மிஸ்டர் விஜய். இது நேர்மையான விஷயமே இல்லை. அவங்க சொன்ன முதல் குற்றச்சாட்டு, பிரைமரியான குற்றச்சாட்டே இப்படி அவர் இருந்துகிட்டாரு. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. அதனாலதான் நான் கேட்டேன். அதனாலதான் இப்ப பிரச்சனையில வந்து நிக்கிறோம். அதனாலதான் நான் விவாகம். இப்ப மூல காரணமே இந்த பிரச்சனை போது நீ என்ன கேட்கறது, நான் என்ன உனக்கு பதில் சொல்றது? நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் அப்படித்தான் அப்படின்னு திமிரா செய்யறீங்களா, இல்ல அடிமையா இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க இப்படி பண்றது நேர்மையே கிடையாது. இது ஒரு வன்மம் பிடிச்ச சைக்கோக்கள் செய்யக்கூடிய வேலைங்க. ஐயோ, அந்த அம்மா மன உளைச்சல் இருக்கிறாங்க. திரும்ப வந்து இன்னைக்கு எனக்கு தங்க வீடு இல்ல, எனக்கு வீடு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வரையும் சங்கீதா கண்ணியத்தோட நடந்துக்கிறாங்க. ஏன் சொல்றேன்? அவங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த நவம்பர் மாசமா. இப்ப எத்தனை மாசம் ஓடி போச்சு, ஆனா வெளியே தெரியலையே. ஒரு பிரஸ் மீட் வைக்கல, பொது வெளியில எழுதல, பொது வெளியில அதை குறித்து புகார் கொடுக்கல, எதுவுமே பண்ணலையே. சட்ட ரீதி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அமைதியா இருக்காங்க. இதை வெளியிட்டதே ஒரு கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு பீஸ் ஆதவர்ஜனான்றாங்க. இதை வெளியிட்டு இது திமுகவின் சதி சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலை உருவாக்கி மக்களை அதை வச்சு திரட்டுறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன, அவங்க தலையில அவங்களே மண்ணாளி போட்டுக்குவாங்கல்ல, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை இவங்களை கூட்டிட்டு திருமணத்துக்கு போகலன்னா சங்கீதாவை திட்டிட்டு, கேள்வி கேட்கிற நம்மளை திட்டிட்டு முடிச்சிருப்பானுங்க. இப்ப இவங்களை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனது அவனுங்களே திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவங்களை அந்த பயலுக என்ன மாதிரி நேர்ந்து விட்ட பயலுகன்னு புரியல. ஒண்ணு சங்கீதாவை ஆபாசமா, அசிங்கமா, கேவலமா திட்டுறாங்க, இல்லைன்னா இந்த திரிசாவை போட்டு அசிங்கமா கேவலமா திட்டுறாங்க. ரெண்டுமே தப்பு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பக்கத்துல நம்ம நிக்கிறோம், அவ்வளவுதான் இந்த கேஸ்ல நமக்கான ரைட்டே. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு உளவியலா பிரச்சனையில இருக்கு, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்றக்காக அது சம்பந்தமா நம்ம பேசுறோம். மற்றபடி நம்ம இதுல போட்டு குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா திரும்பவும் நான் சொல்றேன், மிஸ்டர் விஜய் இந்த வேலையை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினதன் மூலமாக அவங்க மனைவிய மனம் உடைச்சு விட்டு நான்லாம் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக நான் ஒரு லீடர்ஷிப்புக்கே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்றதையும் சேர்த்து காமிச்சிருக்காரு அண்ணன் விஜய். இதை தாண்டிட்டு அவங்க பையங்க போய் ஒரு படம் இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, சிக்மான்ற ஒரு படம், லைக்கான்ற பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துல இவர் டைரக்டரா வேலை பார்த்து சிக்மான்ற படத்தை முடிச்சு கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு, ரிலீஸ் டேட்டு அறிவிக்க போறாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இடையில தான் இவ்வளோ பிரச்சனை ஓடுது. அப்போ அவங்க ஏஜ் குரூப்ல என்ன பண்ணுவாங்க, 23, 24, 26 வயசுக்குள்ள இருக்கும். எங்களை விட 2-3 வயசுக்கு மூத்தவர் தான் அண்ணன். அவங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களை விட 2-3 வயசுக்கு மூத்ததா இருக்கும். அந்த பையன் பொறுப்புணர்வோடு இந்த கச்சமுச்சாவெல்லாம் கண்டுக்காம 2வது படத்தை இயக்குவதற்கு ரெடி ஆயிட்டார். 1000 பிரச்சனை வரும், ஆனா என் இலக்கை நோக்கி தெளிவா போவேன். சோபாமா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க, விஜயுடைய அம்மா சோபாமா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அந்த பொண்ணு குழந்தைங்களை ரொம்ப கவனமா வளர்த்தாங்க, ரொம்ப பர்ஃபெக்டா வளர்த்தாங்க, அந்த குழந்தைங்களுக்காகவே தன்னை வாழ்க்கைய ஒப்பு கொடுத்த மாதிரி அவங்க செஞ்சாங்க. நாங்க அதோடைய ரிசல்ட்டு கோவத்துல பொதுவெளியில எனத்தையாவது பேசி விட்டு எதையாவது போட்டு விட்டு இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணாம போக்கஸ்டா தன்னுடைய பணியில அந்த குழந்தை இருக்கான். போக்கஸ்டா தன்னுடைய பணியில இறங்கி இப்ப 2வது படத்துக்கு கதை வசனம் எல்லாம் தயார் பண்ற வேலையில மும்முரமா இறங்கியிருக்காப்ல. அப்ப எவ்வளவு பாருங்களேன், அந்த குழந்தைங்க எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு வைராக்கியமா நிக்குதுங்க பாருங்க. அங்கதான் சங்கீதா அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாதர் சங்கங்கள் இந்த 2வது மனு கொடுத்தாங்களே எங்களுக்கு நீலாங்கரை வீடு, அவங்கெல்லாம் முதல்ல அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க, உங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. அதானே நம்ம சொல்றது. நம்ம ஒரு 3 காணொலியில அதை சொல்லிட்டோம். குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் மூலமாக நம்ம பொம்பளை பிள்ளைங்களை, நம்ம அக்கா தங்கச்சிகளை, நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுகளை பாதுகாத்துக்கலாம். அந்த சட்டம் அவ்வளவு முக்கியமான சட்டம், பெண்களுக்காக காங்கிரஸ் காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அந்த சட்டப்படி வீட்டுல நீ 100 நாள் என்ன எவ்வளவு நாள் நீ இருக்கணுமோ இருக்கலாம், உனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது, தலை பிடிச்சலாம் வெளியே தள்ள முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான சட்டம் அது. அந்த சட்டத்தின் அடிப்படையில சங்கீதா அவர்கள் போய் கெஞ்சி கூத்தாட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இங்க தங்குவேன்னா ஆட்டோமேட்டிக்கா போய் தங்கிக்கலாம் அப்படின்னு மாதர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுட்டு
சொந்த இணையர் அவமானப்படுத்தும் போது வேடிக்கை பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் தலைவரா இருக்க தகுதி இருக்கா மிஸ்டர் விஜய்னு கேட்டிருக்காங்க. தானே உண்மை. சொந்த இணையர் அவமானப்படுத்தப்படுறாங்க, பாலியலா துன்புறுத்தப்படுறாங்க, அவங்க பாடி ஷேமிங் பண்ணப்படுறாங்க, அவ்வளவு கேவலமா அவங்கள பத்தி எழுதுறாங்க. ஆனா வேடிக்கை பார்க்கிறாரு. நடிகை திரிஷா அவர்களுக்கு துடிச்ச அளவு கூட சங்கீதாவுக்கு துடிக்கலன்னா மனுஷனோட இருக்கவே வேணாம்னு முடிவு பண்ணது ரொம்ப சின்னது. ஒரு விஷயத்த தோழர்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். கருத்து முரண் வரும்போது பிரிவது ஒன்றும் தவறே கிடையாது. சட்டம் நம்ம கொடுத்திருக்கிற உரிமை. நம்ம கருத்து முரண்பாடு இருக்கு. நம்ம இனிமேல் சேர்ந்து வாழ்ந்தா 2 பேருக்கும் பிரச்சனை, உளவியலா சிக்கலாகும். நம்ம சேர்ந்து வாழ்ந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்படையக்கூடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தெளிவா பேசி மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிறது 100% நல்லது. ஆனா நீங்க இப்படி ஒரு உள்ளடி வேலையை பார்த்துட்டு ஒருத்தரை போட்டு நொய் நொயின்னு குடைஞ்சிட்டு அவங்க வாழ்க்கையவே முடிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான ஜீவனாம்சம் போன்றவங்க எல்லாம் கொடுக்காம ஏமாத்திட்டு நீங்க இருக்கிறது ரொம்ப தவறு. அப்ப அந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டு நீ எந்த வேலையும் பார்த்துக்கிட்டு திரி, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த வேலையில முடிக்காம குழந்தை குட்டிகளை தெருவில் விட்டுட்டு ஒய்ஃபுக்கு தங்க இடம்லன்னு உங்கள்கிட்ட திரும்ப கெஞ்ச விடுறதே எவ்வளவு கேவலமான கண்ணிங்கான ஒரு தனம்னு தான் இங்க நமக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வந்து அவங்ககிட்ட எனக்கு வீடு கொடுங்க வீடு கொடுங்கன்னு தங்குறதுக்கு இடம் வேணும். அவங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை. அப்புறம் தக்குரியா வச்சிருக்கீங்க கூட, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அப்ப அவங்க பாதுகாப்பான அந்த வீட்டை நினைக்கிறாங்க, நீங்க அங்க தங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, அனுமதிச்சிருக்கலாம். திரும்ப போய் ஒரு 2வது வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தப்பா முடிவு எடுக்கிறதுல முதல் ஆளா விஜய் இருக்கிறாரு. கூட இருக்கிற ஆளுகளை கழிச்சுக்கிட்டுங்க மிஸ்டர் விஜய். அரசியலா நீங்க ஜெயிக்கணும்னா சாதாரண ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு 4 தலைவர்களை உருவாக்கி நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா உங்க கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் பிணம் தின்னிகள், கார்ப்பரேட் கிரிமினல்ஸ். அவங்க உங்களை வச்சு பிழைக்க பார்க்கிறார்கள். எனவே உங்களை தவறா திசை திருப்புறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுல அவருடைய பாடிகார்டு, பாதுகாவலர், அவர் ஒண்ணு எழுதியிருக்காரு. வதந்திகளை தாண்டி எழ வேண்டிய நேரம் அப்படின்னு எழுதிட்டு இன்ஸ்டால போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் டெலீட் பண்ணியிருக்காரு. வதந்திகளை தாண்டி எழ வேண்டிய நேரம்னா அப்போ சங்கீதா அவர்கள் சொல்றது வதந்தியா? அல்லது உங்க அண்ணன் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு போனாரே அது வதந்தியா? அந்த வீடியோ என்ன ஏஐல வெளியானதா? இல்ல யாரோ மாஃபிங் பண்ணி பொய்யா போட்டதா? இல்ல வதந்தி எது? வதந்தினா என்ன பொருள்? பொய்யா ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது பேர் வதந்தி. உண்மையை பேசுறது வதந்தி கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். வந்து வதந்திகளை தாண்டி எழ வேண்டிய நேரமா? உங்க அண்ணன் என்னைக்கு எழுந்து நிக்க போறாரோன்னு நமக்கு தெரியலங்க. சும்மா அப்படி கிளப்பி விடாம தப்புன்னு சொன்னீங்கன்னா தான் அவர் திருந்துவார். இல்லைன்னா உங்களை மாதிரி முட்டாள்கள்லாம் அவர் கூட வச்சுக்கிட்டு அவரும் முட்டாளாகவே இருப்பார். அரசியலா அவர் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டார்.